إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصفيه وخليله وخيرة خلقه صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகநாயன் வல்லவன் நல்லவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஒருவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் உண்மையாக வணங்கப்படுவதற்கு உண்மையான இறைவன் அவனை தவிர வேறொரு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். இறுதியாக எமக்கெல்லாம் நேர் வழிகாட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ பின்பற்றுகிறார்களோ பின்பற்ற இருக்கிறார்களோ அப்படியான உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்றவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எம்மை படைத்த வல்ல ரப்புல் ஆலமீன் எம்முடைய நேர்வழிக்கென்று தூதரை அனுப்பி அவர்கள் மூலமாக அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் என்னென்ன கட்டளைகள் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளெல்லாம் அத்தூதர் மூலமாக நாம் விளக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் எம்முடைய வாழ்க்கையை விட்டும் தூக்கி எறியுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கிறேன், உபதேசம் செய்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹுடைய ஏவல்களை இஸ்லாமிய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது தக்வாவின் அடையாளமாகும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்தை படைத்தான் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் காலங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறது என்ற ஈமானிய உணர்வுள்ளவர்கள் நாம். ஆகவே வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் யஹ்லுகு மா யஷா வ யக்தார், அவன் நாடியவைகளை படைக்கிறான், அந்த நாடியவைகளிலிருந்து அவன் விரும்பியதை தெரிவு செய்கிறான். காலங்களை படைத்த வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த காலங்களில் 12 மாதங்களும் மாதங்களில் சிறந்த மாதமாக 4 மாதங்களையும் நாட்களில் சிறந்ததாக வெள்ளிக்கிழமையையும் நேரங்களில் சிறந்ததாக இரவு நேரத்தையும் இப்படி வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காலங்களை படைத்து அந்த காலங்களில் சில காலங்களை அவன் சிறப்புக்குரியதாக அவன் தெரிவு செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சின்னங்கள் என்கின்ற பொழுது அந்த ஷாயிருல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்கு உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். தஃப்சீர் உலமாக்கள் அந்த ஷாயிருல்லாஹ்வுக்கு பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்பது ஷாயிருக்குள் நுழைகிறது. இன்னும் சில இடங்கள் இஸ்லாமிய சின்னங்கள் ஷாயிருக்குள் நுழைகிறது. ஏனென்றால் இந்த வசனம் ஹஜ் சம்பந்தமாக பேசுகின்ற வசனத்திலே வந்திருப்பதினால் இடங்களையும் அது குறிக்கிறது என்கிறார்கள். ஆகவே அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் சேர்த்து வசனங்களையும் ஹதீதுகளையும் சேர்த்து அங்கே ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது, அங்கே ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த உலமாக்களின் கருத்துக்களை நாம் ஒரு விதத்திலே எடுத்துக் கொள்ளலாம். இஸ்லாமிய சின்னம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்பதோடு அந்த கட்டளைகளோடு சம்பந்தப்பட்ட காலம் வரும், இடம் வரும், இன்னும் நாம் இஸ்லாமிய இபாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இபாதத்துக்களும் அவைகளில் உள்ளடங்கும். கண்ணியமானவர்களே, அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். காலங்களை அல்லாஹ் படைத்தான். அந்த காலங்களில் சிலதை சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அந்த காலங்களை கண்ணியப்படுத்துவது ஒரு முஸ்லிமின் கடமையாகும். இந்த இஸ்லாமிய சின்னங்களை, கடமைகளை கண்ணியப்படுத்துவதை விட்டு தூரமாகியதினால் இன்று காலங்களின் சிறப்பான காலங்கள், நேரங்களை தெரியாத சமூகமாக எம்முடைய இஸ்லாமிய சமூகம் வாழுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜும்மாவிலே பள்ளியிலே ஏறுகின்ற பொழுது எண்ணிக்கையில் கூடிய சகோதரர்களை இந்த பள்ளியிலே நான் கண்டேன். சில பள்ளிகளுக்கு ஜும்மாவுக்கு சென்றால் அங்கே 10, 15, 50க்குள் மாத்திரம் தான் அமர்ந்திருப்பார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? இந்த ஜும்மா என்ற நாளின் சிறப்பு தெரியாது. இந்த சிறப்பை விளங்கி அதற்குரிய கண்ணியத்தை கொடுப்பது என்பது நபி அவர்கள் சொன்னார்கள். நேர காலத்தோடு அவன் குளித்து ஆயத்தமாகி அவனுடைய ஆடைகளில் அழகான ஆடைகளை அணிந்து அத்தர்களை பூசி அவன் வீட்டிலிருந்து நடந்து வந்து பள்ளியிலே முன்சப்பிலே அமர்வதன் மூலமாக அவனுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது.
ஒரு அந்தஸ்தின் அதன் அளவு என்ன தெரியுமா? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்பதனை உணர்ந்து அந்த உணர்வின் மூலமாக வருகின்ற கண்ணியம் இருக்கிறதை, அதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நான் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறேன். இது அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட நாள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிய நாள். இது இந்த நாளுக்கென்று தனி சிறப்பு இருப்பதனை உணர்ந்து நபியுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த நாளுக்கு கண்ணியத்தை கொடுப்பது இஸ்லாம் வரவழைத்திருக்கிறது. இஸ்லாம் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறது. சிலருக்கு கணக்கே கிடையாது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஏனைய நாட்களும் ஒரே நாட்களை போன்றிருக்கிறது. ஆனால் அந்நியவர்கள் அவர்களுடைய நாட்கள் என்று கருதப்படுகின்ற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் எப்படியாவது அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய நாள் தான் ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே அவர்கள் அதனை லீவு தினமாக நியமித்து விட்டார்கள். நான் ஒரு மூமின் என்று சொல்கிறேன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தூதராக நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த தூதர், அந்த நபி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்ல இருக்கின்ற கண்ணியமான நாளை கண்ணியப்படுத்த விளங்காவிட்டால் என்ன சகோதரர்களே? ஆனால் பாருங்கள், நாட்களின் கண்ணியத்தை புரியாது அந்நியவர்கள் அவருடைய நாட்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். 2 கிழமைக்கு முன்னால் கண்டிருப்பீர்கள், நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய பிரதேசங்களிலே கண்டிருப்பீர்கள் புது வருடம் கொண்டாடுவதை. கண்ணியமானவர்களே, புது வருடம் என்ற வரலாறை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் என்று அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய குழந்தை என்று நம்பி இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் என்று, அவன் பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி தொழுகையிலே ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவைகள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான இஸ்லாமிய வழியிலே எங்களை நீ வாழச் செய்ய அல்லாஹ், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யகூதிகள் அல்ல, நசாராக்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை அல்ல, வரலாறுகள் அல்ல, எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், யா அல்லாஹ் நேரான வழியிலே எங்களை நீ நடாத்தி செல்வாயாக என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுவிட்டு வருஷ ஆரம்பத்தில் புது வருட வாழ்த்துக்கள் எழுதுகிறார்கள். அவருடைய நிர்வாகத்துக்குள் வேலை செய்கின்ற ஒருவர் அந்நியவராக இருந்தால், அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் புது வருட வாழ்த்துக்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒருவன் திருமணம் முடித்திருக்கிறான். அந்த திருமணம் முடித்தவனுக்கு அவருடைய மனைவி வேறொருவனோடு சம்பந்தப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்து வருகிறாள். விளங்குகிறது ஹராத்தில் பெற்றப்பட்ட குழந்தை. வாழ்த்து தெரிவிக்கிறார், புள்ள பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கும் சகோதரர்களே? கணவனுக்கு தன்னுடைய மனைவி கெட்ட வழியிலே போய்தான் அந்த குழந்தை கிடைத்திருக்கிறது என்று ஒருவன் வாழ்த்து சொல்வதை விட கேவலமானது புது வருடத்துக்கு வாழ்த்து சொல்வதாகும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் யாரையும் பிறக்கவும் இல்லை, நான் நானும் பிறப்படவும் இல்லை என்று சொல்லத்தக்க அல்லாஹ் யாரையோ பெற்றெடுத்தான் என்று சொல்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய தூரமான, மார்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்? எமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நாட்கள் என்று சிலதை சிறப்பித்து கூறியிருக்கிறது, நேரங்கள் என்று சிறப்பித்து கூறியிருக்கிறது. எம்முடைய குழந்தை
இபாதத்துக்களை அனைத்து நாட்களில் சிறந்தது எது என்றால் யோசித்து விட்டு சொல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துவதற்கு தெரியாதவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, காலத்துக்கு அடுத்ததாக நாம் இடங்களுக்கு வருவோம். இடங்களில் அல்லாஹ் அவன் சிறந்த இடங்களாக பள்ளிகளை தெரிவு செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய இடங்களில் மிகச்சிறந்த இடம் பள்ளியாகும். ஒரு மூமினுக்கு உள்ளத்திலே எண்ணம் வர வேண்டும், பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய வீடாகும். பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய வீடு. என்னுடைய வீடு அழகாக இருப்பதை விட பள்ளி அழகாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு உள்ளத்திலே உணர்வு வர வேண்டும். பள்ளியிலே இருக்கின்ற அவனுடைய பாத்ரூமை விட மலசல குடத்தை விட பள்ளியில் இருக்கின்ற மலசல கூடம் அழகாக இருக்க வேண்டும் என்று உணர்வு வர வேண்டும். ஒரு ஊரின் வளர்ச்சியை, உயர்வை வெளியில் இருந்து ஒரு சமூகம் வந்து கணக்கு போடுகிறது என்றால் அங்கே இருக்கின்ற பள்ளியையும் வணக்க ஸ்தலத்தையும் அங்கே இருக்கின்ற பாடசாலைகளையும் கல்விக்கூடங்களையும் வைத்துத்தான் அங்கே முடிவெடுக்கிறார்கள். சிலருக்கு கணக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளி எப்படி இருந்தாலும் சரி, எப்படி நடத்தப்பட்டாலும் சரி, என்னுடைய குடும்பம் மாத்திரம், என்னுடைய வீடு மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும் என்று யார் நினைக்கிறீர்களோ அந்த அடிமனத்தில் இருக்கின்ற அந்த நினைப்பை போல எம்முடைய குடும்பமும் சீரழிந்து விடும். கண்ணியமானவர்களே, ஆகவே பள்ளியிலே அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்ற ஏவல்கள், கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக, அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஹயாத்தாக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளியை நாம் வடிவமைத்து அழகுபடுத்தி ஒரு மனிதனுடைய கண்குளிர்ச்சிக்கு எப்படியெல்லாம் தோற்றம் இருக்க வேண்டுமோ இஸ்லாமிய வரையறைக்குள் அதனை வடிவமைப்பது ஒரு மூமினின் கடமையாகும். கண்ணியமானவர்களே, இந்த பள்ளியுடைய கண்ணியத்தை விளங்காத நாம் இந்த பள்ளிகளில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளி என்று நாம் விளங்கியிருக்கிறோம் பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய வீடு மக்காவிலே இருக்கின்ற மக்கமா என்ற அந்த ஊராகும், அந்த பள்ளியாகும். அந்த பள்ளியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே அந்த பள்ளியின் மூலமாக அந்த ஊருக்கு அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான். உதாரணமாக இந்த ஹிஜ்ரா என்ற பள்ளியிலே வந்து ஒருவர் 2 ரக்காத்து தொழுதால் அல்லது ஒரு ரக்காத்து தொழுதால் 1,00,000 நன்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹிஜ்ரா பிரதேசத்தில் எங்கு தொழுதாலும் அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி என்றால் மக்கமா நகரிலே அந்த காபத்துல்லாவில் தொழுத அதே நன்மை அல்லாஹ் அந்த ஊருக்கே கொடுக்கிறான். அந்த ஊரை பற்றி கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு இருக்கிறது? நாம் நேசிக்கிறோமா? அந்த ஊரை சென்று பார்க்க வேண்டும். நான் ஒரு முஸ்லிம். இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ்ஜோடு சம்பந்தப்படுகிறது. ஹஜ்ஜை இந்தியாவுக்கு சென்றோ, பாகிஸ்தானுக்கு சென்றோ, துருக்கிக்கு சென்றோ, இந்த உலகத்தில் எங்கு சென்றோ அதனை நிறைவேற்ற முடியாது. அங்கே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு மக்கமா நகர் செல்ல வேண்டும். அதன் சிறப்பை விளங்குகின்ற பொழுது, அதன் மீது ஒரு அன்பு உருவாகின்ற பொழுது, அந்த நாட்டுக்கு, அந்த பிரதேசத்துக்கு, அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். சகோதரர்களே, ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்றால் அந்த பெண் மீது அன்பு வருகின்ற பொழுது எப்படியாவது அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்க
பார்க்கிறான். சாதாரணமான விஷயம். எம்முடைய அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது படைத்த, முதலாவது உருவாக்கிய, கட்டப்பட்ட பள்ளி அங்கே மக்காவிலே இருக்கிறது. அதை கண்டு தனிச்சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரை விட்டு வெளியிலே நின்று நிற்கிறார்கள். இஸ்லாத்தை ஆரம்பமாக சொல்கின்ற பொழுது அந்த சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கிறார்கள், வேதனைகள் செய்கிறார்கள். நபி அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவு துன்புறுத்துகிறார்கள். வரலாற்றிலே நாம் படித்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்வதற்கு இப்பொழுது அனுமதி தருகிறோம். ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்காக ஆயத்தமாகி அந்த ஊரின் எல்லையில் வந்து நபி அவர்கள் மக்காவை பார்த்து பேசுகிறார்கள். மக்காவே, நீ எனக்கு மிகவும் விருப்பமான ஊராகும். அல்லாஹ்வினால் நேசிக்கப்படுகின்ற ஊர்களில் மக்கமா நகரம் ஒன்றாகும். நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னிடம் வாழுகின்ற இந்த சமூகம் என்னை வெளியாக்காவிட்டால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அவர்கள் என்னை வெளியாக்கி இருக்காவிட்டால் நான் வேற எந்த பூமியிலும் நான் வசிக்க மாட்டேன், உன்னிடமே நான் வாழ்ந்திருப்பேன் என்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. இது குர்ஆனை தட்டி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கமா நகரை நேசித்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை நீ பரக்கத் புரிந்த ஊராக ஆக்குவாயாக. இந்த ஊரின்பால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களின் உள்ளங்களையும் நீ திருப்பி விடுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ சகோதரர்களே, அங்கே இருக்கின்றவர்களுக்கு நீ கனிவர்க்கங்களை கொடுத்து விடுவாயாக, பாதுகாப்பையும் பயமில்லாத ஒரு சூழலையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடு நாயனே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ அது. எம்முடைய கடமையும் இருக்கிறது. நாம் எல்லாம் மூமின்கள் என்று சொல்கிறோம், எப்பொழுது பிரார்த்தித்திருக்கிறோம், யா அல்லாஹ், அந்த மக்கமா நகருக்கு பாதுகாப்பை நீ அதிகப்படுத்தி விடு யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை அதிகப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று யார் பிரார்த்தித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மதீனா பள்ளி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நீ மக்காவுக்கு கொடுக்கின்ற அந்த செல்வத்தை போல, அந்த பாதுகாப்பை போல அதை விட 2 மடங்கு யா அல்லாஹ் இந்த மதீனாவுக்கு நீ கொடுத்து விடு. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் உங்களில் மரணிக்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் மரணிக்க விரும்பும் இடங்களில் சிறந்த இடம் மதீனா என்று சொன்னார்கள். அப்படி சிறந்த இடம், இஸ்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற இடம் மக்காவும் மதீனாவும் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த பிரார்த்தனையிலே வரக்கூடியது பாதுகாப்பு, நிம்மதியான சூழல் என்று தெரியும். ஆனால் சில சகோதரருடைய செயல்பாடுகள், சில சகோதரருடைய எழுத்துக்கள், சில கருத்துக்கள் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கின்ற சிலர் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அந்த நாட்டுக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சிலர் இருக்கிறார்கள். எந்த அளவு சொல்ல முடியும் என்றால், இன்று பலஸ்தீன், பைத்துல் மக்திஸ் என்ற அந்த ஊர், அந்த நாடு எவ்வளவு கஷ்டப்படுகிறது.
குடியிருக்க முடியாது, யாருக்கும் வீடும் இல்லை, இல்லறம் இல்லாமல் உயிர்கள் எல்லாம் இழக்கப்பட்டு அந்த மக்கள் எங்கெங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல் எதிர்பார்க்கின்றதை போல சிலருடைய கருத்துக்களும் பேச்சுக்களும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சவுதி நாட்டில் அந்த மக்கமா நகரம் மதினமா நகரம் இருக்கிறது என்றால் அந்த மக்கமா நகரையும் மதினமா நகரையும் நேசிக்கின்றவர்கள் அங்கு இருக்கின்றவர்களையும் நேசிப்பார்கள். ஏன்? அவர்களை நேசிக்கின்ற பொழுது அதனை நிர்வாகம் செய்கின்றவர்கள் அங்குள்ள மக்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று ஷியாக்களுடைய அந்த கொள்கையின் மூலமாக தாக்கப்பட்ட சிலர், நான் அண்மையிலே வாசித்தேன், கினியாவிலும் ஷியாக்களுடைய ஊடுருவல் ஆரம்பித்திருக்கிறது என்று. ஷியாக்கள் யார்? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ். நபி அவர்களும் அவருடைய தோழர்களுடைய வழியில இருந்த சலவுகள் இருந்த வழியை விட்டு தூரமாக கூடிய வழிகள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை வடிவமைத்து அதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள். குலஃபாக்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷியாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாயிலால் சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு ஏசக்கூடியவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சகோதரர்களே. எப்படி நாம் அதான் சொல்லுவோமோ, எப்படி நாம் இக்காமத் சொல்லுவோமோ, எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிஸ்மில்லா என்று ஆரம்பிப்போமோ, அதே போன்று அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்களை சபிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும். அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவு ஷியாக்களுக்கு லானத் உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, ஆகவே அவர்களுடைய கொள்கை இந்த அரபு நாடு, விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் சவுதி அரேபியாவில் எப்படியாவது ஃபித்னாக்களை நாம் வரவழைத்து அங்கே இருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை, அடிப்படை கொள்கை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன். மனிதன் என்பவன் தவறு செய்வான். அந்த தவறு செய்கின்றவர்களில் சிறந்தவர்கள் யார்? பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். எமக்கு தெரியும், இந்த பூமியில இருக்கின்ற நாடுகளில் புள்ளிகளில் அதிக புள்ளி எடுக்கக்கூடிய நாடு, இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நாடு சவுதி அரேபியா என்று தெரியும். ஆனால் இஸ்லாமிய ஷரியா சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சூழல்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சிலருடைய எழுத்துக்களும் கருத்துக்களும் இருக்கிறது என்றால், சகோதரர்களை, நாம் இஸ்லாமிய சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோமா? ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவைகள் அந்த கிபிலாவை நோக்கி, காபத்துல்லாவை நோக்கி தக்பீர் கட்டுகிறோம். அந்த ஊர் எம்முடைய உள்ளத்தோடு சேர்ந்த ஊர் சகோதரர்களே. இஸ்லாமிய கடமைகள் 5வது கடமையை சரியாக செய்வதற்கு எமக்கு தேவையான ஊரும் நாடும் அது. ஆனால் சில கொள்கை பிரச்சனை, நம்பிக்கை ரீதியான பிரச்சனை, குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிய விளக்கத்தின் மூலமாக ஏற்பட்ட சிலருடைய விளக்கம் அந்த நாட்டுக்கு எதிராகவும் எத்தனையோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, நான் எவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேனோ அவைகள் சரியாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாகவும், ஏதாவது பிழை இருந்தால் அது என் மூலமாகவும் எனக்கென்று சாட்டப்பட்ட ஷைத்தான் மூலமாக வந்ததாகவும் அதை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தருகிறேன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்களே, இஸ்லாமிய சின்னங்கள் என்பது காலத்தோடும் இடத்தோடும் இதர இபாதத்துக்களோடும் சம்பந்தப்பட்டதாகும். ஷாயிருல்லாஹ், அவாமிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். ஹுர்மாத்துல்லாஹ் என்று இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். ஹுர்மாத்துல்லாஹ் என்ற அல்லாஹ் எமக்கு தடை விதித்திருக்கின்ற தடைகளும் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய அடையாளங்களாகும், சின்னங்களாகும். கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது இஸ்லாமிய ஒரு அடையாளம். 5 நேர தொழுகை என்பது பள்ளியிலே தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும். அது ஊரார் பார்க்க வேண்டும், உலகம் பார்க்க வேண்டும். சுன்னத்தான தொழுகை என்பது வீட்டில் தொழ வேண்டும், யாரும் பார்க்காமல் தனிமையிலே தொழ வேண்டும். அதே போல் ஜக்காத்தும் அப்படித்தான். வருடத்தில் அது ஒரு முறை கணக்கு பார்த்து அனைவரும் தெரிகின்ற அளவுக்கு ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பது இஸ்லாமிய சின்னத்தை கண்ணியப்படுத்துவதாகும். இப்படி இஸ்லாம் நமக்கு பரமாக்கி இருக்கின்ற அந்த விடயங்களை நாம் அனைவரும் தெரிகின்ற அளவுக்கு செய்வது இஸ்லாத்தின் பார்வையிலே எமக்கு இஸ்லாம் வழிகாட்டிய முறையாகும். அதே போன்று ஹுர்மாத்துல்லாஹ், அல்லாஹ் எமக்கு விதித்திருக்கின்ற தடைகள், பாவங்கள் என்பால் நெருங்குவதை விட்டும் ஒருவன் தூரமாகுவதும் தக்குவாவின் அடையாளமாகும். அப்படி என்றால் மியூசிக் கேட்பது, அதோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்பது என்பது இஸ்லாமிய பார்வையிலே ஹராம் என்று தெரிந்தால் அந்த நிகழ்ச்சிகள் போகின்ற பொழுது உண்மையான மூமினுக்கு உள்ளத்திலே அது கூடாது, பாவம் என்று உணர்வு வர வேண்டும். அந்த பாவத்தை நிப்பாட்டுவதற்கான முயற்சி எப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் வருகிறதோ அவன் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை கண்ணியப்படுத்துகிறான். இன்று பாருங்கள் சகோதரர்களே, எந்த நிகழ்ச்சியில், எந்த நிகழ்வில், எங்கெந்த கூட்டங்கள் நடக்கிறதோ எந்த கூட்டத்தில் மியூசிக் இல்லாத கூட்டம் இருக்கிறது. அதனை சொன்னால் பல விளக்கங்கள் சொல்லி முடித்து விடுவார்கள். பாவங்கள் நடக்கின்ற பொழுது அந்த பாவங்களை தூரமாக்குவதற்கான முயற்சிகள் அவன் செய்யாவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்ற அடையாளம் கிடையாது. கண்ணியமானவர்களே, பாவம், தாடி வலிப்பது பாவம் சகோதரர்களே. ஆடையை கரண்டை காலுக்கு கீழே அணிவது என்பது ஹராம். ஆனா இன்றைக்கு ஹராம் என்று தெளிவா வந்திருக்கும், ஹலால் என்று தெளிவா வந்திருக்கும். ஆனா ஆய்வின் முடிவு கூடும், ஆய்வின் முடிவு கூடாது. இஸ்லாமிய கட்டளைகள் எமக்கு தெரியும், இது கட்டாயம் செய்ய வேண்டியது, தாடி வைப்பது வாஜிப் என்று தெரியும். ஆனா ஆய்வாளர்களுடைய முடிவு விட்டலாம், ஷோட் பண்ணலாம், வேண்டுமென்ற வலிக்கலாம். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மார்க்கம் தெரியாதவர்கள் எல்லாம் விளக்கம் சொல்லி மார்க்கத்தை அப்படி நாசமாக்கி விடுவார்கள். அவர்களும் வழிகட்டி மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். இன்னைக்கு எவ்வளவு சொல்லி பாருங்க. ஒரு காலம் இருந்தது, கொஞ்சம் பேரு கூடாக்களுக்கு தாடி இருந்திருக்கும், இதெல்லாம் குறைஞ்சு வருது. அதே போன்று பெண்கள் இஸ்லாமிய ஆடையோடு வாழ்வது என்பது இஸ்லாமிய சின்னமாகும். அந்த இஸ்லாமிய சின்னம் என்பது இன்று எம்முடைய தாய், எம்முடைய தங்கச்சி, எம்முடைய தாத்தா, எம்முடைய மனைவி தாவாணி கலாச்சாரம் 100க்கு கொஞ்சம் கூடி இன்றைக்கு 90க்கு மேலால் வீதமானவர்கள் தாவாணி தான் போடுகிறார்கள்.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாமிய கட்டளைகளும் ஏவல்களும் விளக்கல்களும் எம்முடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கவில்லை. யார் அந்த கட்டளையை இடுகிறான் என்பதனை விளங்கிக் கொள்ளுங்கள். எம்முடைய கட்டளைகள் எல்லாம் உள்ளத்திலே பதிந்து நிற்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளி செய்கின்ற பொழுது நடுங்குவார்களாம். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் நடுங்குகிறீர்கள்? தோழர்களே, நண்பர்களே, விளங்க மாட்டீர்களா? நான் எதற்காக ஒளி செய்கிறேன்? என்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு நான் ஒளி செய்கிறேன். விளங்கினார்கள், நான் யாருக்கு முன்னால் நிற்க போகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரம் கத்தியினால் குத்தப்பட்டு அங்கே பால் கொடுக்கப்படுகிறது, வயிற்றிலிருந்து வெளியாகிறது, குத்தப்பட்ட இடத்திலிருந்து வெளியாகிறது. மயக்கம் உறுகிறார்கள். மகன் சொல்கிறார், நீங்கள் தொழுகை என்று சொன்னால் எழுந்து விடுவார். தொழுகை என்று சொல்லப்படுகின்ற பொழுது எழுந்து நீங்கள் எல்லாம் தொழுது விட்டீர்களா? தொழுகை 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 என்று கடைசி நேரத்திலே பேசிவிட்டு மரணித்தார்கள். ஆகவே தொழுகை என்பது இஸ்லாமிய சின்னம், மாபெரும் சின்னங்களில் ஒன்று. அது இப்பொழுது பள்ளிகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்த இடத்திலும் நினைத்த நேரத்திலும் அவருடைய அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமிய கட்டளைகள், ஏவல்கள், விளக்கல்களை நாம் சரியாக மனதிலே இருத்தினோமாக இருந்தால் அதுதான் ஈமானின் அடையாளம். அது காலத்தோடும் நேரத்தோடும் இடங்களோடும் எம்முடைய இதர இபாதத்துக்களோடும் சம்பந்தப்படுகிறது. ஆகவே எமக்கு மார்க்கம் என்று எவைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அவைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக நாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு கண்ணியத்தை தருவான். அது இந்த உலகத்திலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். ஆகவே கண்ணியமானவர்களே, எம்முடைய மார்க்கத்தை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே அமர எம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ ஜலீலல் ஜப்பார் யذ்குருக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.